ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு அவகோடா பழம் பார்க்குறீங்களா? இதில் நோய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நோய் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவகோடா ஸ்கேப்னு சொல்லுவாங்க. பெருசி இது எல்சினோபெரிசி மற்றும் கேப்சுலோமோபெரிசி என்ற பூஞ்சையால் உருவாகும் ஒரு அவகோடா நோய்ங்க. இந்த பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களிலும் வெயில் காலத்தில் செலுத்து வளரக்கூடியது. இந்த பூஞ்சை வந்து அவகோடா பழங்கள் மற்றும் இலைகள், கிளைகள் என அனைத்தையும் தாக்கக்கூடியது. இது ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். இது வந்து ஒரு பழங்களில் ஏற்பட்டால் கூட அது எல்லா பழங்களையும் இந்த மாதிரி சேதத்தை உண்டாக்கும். இது எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால மழை பெய்யும் இடங்கள் அல்லது அதிக வெயில் அடிக்கும் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சானம் வந்து பரவும். இந்த பூஞ்சானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு காற்று மற்றும் நீரினால் பரவக்கூடியது. ரசாயன முறையில் கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 20 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிச்சுட்டு வரணும். இதை வந்து 3 விதமான டோஸ் நம்ம கொடுக்கணும். மொதல் பூ எடுக்கும்போது ஒரு டோஸும், பிஞ்சாக இருக்கும்போது ஒரு டோஸும், அந்த பிஞ்சு வந்து கொஞ்சம் பெரிய வெட்டாகும்போது இன்னொரு டோஸ் அடிச்சோம்னா இதை கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இது ஒரு டைம் அடித்தாலும் இது கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். மற்ற மரங்களுக்கு பரவ விடாமல் தடுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இது இந்த காயோட தன்மை நினைக்கிறீங்க. இது காயோட தன்மை கிடையாது, இது ஒரு நோய். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் என் நம்பர் தரேன். அவகோடா மரங்களில், அவகோடா பழங்களில் இந்த மாதிரி நோய் இருந்தாலும் சரி, இல்லை வித்தியாசமான நோய்கள் இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம ஆலோசனை பண்ணுவோம். இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.